friends, welcome to our YouTube channel Vibu Vibes. இன்னைக்கு நான் சொல்ல போற கதையோட பேரு அன்பான சொல். இந்த கதை இங்கிலாந்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல நடந்த கதை. அந்த கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரையோட பேரு ராஜான்னு வச்சிருந்தாரு. அவருடைய நிலத்து வேலைகளுக்கு உதவுவது இந்த ராஜா குதிரையோட வேலை. ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தார் அந்த விவசாயி. அவரை தேடி ஒருவர் வந்தார். அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வருகிறார் அப்படிங்கிறது அவரோட கலைந்த தலைமுடியும் கசங்கிய ஆடைகளும் சொல்லிச்சு. வந்தவர் வணக்கம் சொன்னார். விவசாயி அவர் அமர்வதற்காக ஒரு இடத்தை காட்டிவிட்டு அவர் அருகில் போய் அமர்ந்தார். அவர் அமர்ந்ததும் சூடாக டீ ஏதாவது குடிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். வந்தவர் அவசரமாக நன்றி வேண்டாங்க அப்படின்னு சொன்னார். சொல்லுங்க என்ன விஷயம்னு விவசாயி கேட்டார். ஒன்றுமில்லை, நான் லண்டன்லேருந்து வர்றேன். இது எனக்கு பழக்கமில்லாத பாதை. வழியில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் வந்த காரு ஒரு சின்ன பள்ளத்தில் இறங்கிடுச்சு. அதை வெளியே எடுக்கணும். உங்ககிட்ட ஒரு குதிரை இருக்குன்னு சொன்னாங்க. அதை கொண்டு காரை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப பெரிய காரா அப்படின்னு விவசாயி கேட்டார். இல்லை இல்லை, சின்ன கார் தான் அப்படின்னு வந்தவர் சொன்னார். விவசாயி கயிறு உட்பட சில முக்கியமான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு குதிரையோட கட்டை அவிழ்த்து அதையும் நடத்தியபடி அவரோட போனார். விவசாயி கார் விழுந்திருக்கும் பள்ளம், அதன் நிலை எல்லாவற்றையும் பொறுமையாக பார்த்தார். கார் சிறியதாகத்தான் இருந்தது. ஆனால் காரை வெளியே எடுக்கும்போது ஒருவேளை அவருடைய குதிரைக்கு காயம் ஏற்படலாம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. விவசாயி ஒரு கயிற்றை எடுத்து காரில் கட்டி குதிரையோட இழுப்பதற்காக தோதாக கட்டிவிட்டார். கொஞ்ச நேரம் எதுவும் செய்யாமல் அப்படியே நின்று கொண்டு இருந்தார். பிறகு எங்கடா கேசி, இழு பார்ப்போம் அப்படின்னு சத்தமாக குரல் கொடுத்தார். குதிரை அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. டேய் சன்னி, நீ இழுடா அப்படின்னு விவசாயி சத்தமாக சொன்னார். குதிரை நகரவே இல்லை. டேய் சாண்டி, வேகமா இழு, மறுபடியும் உரத்த குரலில் சொன்னார். குதிரை ஒரு இன்ச் கூட நகரவே இல்லை. என் செல்லம் ராஜா, நீயும் சேர்த்து இழுடா அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான். குதிரை கயிற்றை இழுத்தது. அடுத்த 5வது நிமிடம் கார் பள்ளத்திலிருந்து மேலே ஏறிவிட்டது. வெளியூர்காரர் விவசாயிக்கு நன்றி சொன்னார். ஐயா, நீங்கள் ஏன் உங்கள் குதிரையை விதவிதமான பேரில் கூப்பிட்டீங்க? அதுதான் எனக்கு புரியலை அப்படின்னு கேட்டார். என் ராஜாவுக்கு கண்ணு தெரியாது. தான் மட்டும் கஷ்டமான வேலையை செய்ய போகிறோம்னு அது நினைக்கக்கூடாது இல்லையா? அதான். அது கூட இன்னும் 3 குதிரைகள் இருக்கிற மாதிரி நம்ப வச்சேன். அதுக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு. காரை வெளியே இழுத்துடுச்சு அப்படின்னு சொன்னார். ஆம், அன்பான வார்த்தைகளை சொல்வதற்கு நாம் காசு ஏதும் செலவழிக்க தேவையில்லை. ஆனால் அவை சம்பாதித்து கொடுப்பவையோ ஏராளம். வார்த்தைகளின் மகிமை அபாரமானது. அதனால்தான் நல்ல சொற்களை பேச வாய்ப்பு இருக்கும்போது கடுஞ்சொற்களை ஏன் பேச வேண்டும் என்பதனை கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் திருவள்ளுவர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் விபு வைப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.